2014 தடை செய்யப்பட்ட ஒரு மைனிங் முறை 2026 இன்னும் பல உயிர்களை வாங்கிட்டு இருக்கு. மேகாலயால நடந்த இந்த டைனாமிக் பிளாஸ்டோட விளைவால 16 குடும்பங்கள் அவங்களோட வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க. இது ஒரு சாதாரண நியூஸ் மட்டும் கிடையாது. சட்டத்தை துச்சமா மதிச்சுட்டு மனுஷனோட உயிருக்கு எந்த வேல்யூமே கொடுக்காம நடக்கிற இல்லீகல் ராட் ஹோல் மைனிங் 2026 பிப்ரவரி 5 மேகாலயா மாநிலத்துல ஈஸ்ட் ஜாண்டியா ஹில்ஸ் காங்ஸ்காய்ங்கிற இடத்துல இல்லீகலான ஒரு ராட் ஹோல் மைனிங் நடந்திருக்கு. ஸோ அங்க வந்து டைனாமிக் பிளாஸ்ட் நடந்ததால 16 குடும்பங்கள் அவங்களோட வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க. SDRF போலீஸ் தீவிரமா எல்லாரையும் ரெஸ்கியூ பணியில ஈடுபட்டு இருக்காங்க. பட் சிலரை அவங்களால ரெஸ்கியூ பண்ண முடியறது இல்லை. ஏன்னா இது ஒரு சுரங்கம், நிறைய பேர் அதுக்கு உள்ளாடியும் மாட்டி இருக்காங்க. இது ரிமோட் ஏரியால நடந்ததால நிறைய பேரை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. ஆச்சரியமான டவுட் தரக்கூடிய விஷயம் என்னன்னா 2014 NGTயால பேன் செய்யப்பட்ட இந்த மைனிங் எப்படி 2026 இயங்கிட்டு இருக்குன்னா கோர்ட் ஆர்டர்ஸ் இருக்கு. பட் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கோல் மாஃபியாவே இருக்கிறதால யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. சோ ஹை கோர்ட் இதுக்கு எதிராக ஜஸ்டிஸ் BP கட்டக்குங்கிற புதிய கமிட்டியை இன்சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இந்த மைனிங் பல வருஷமா நடந்துட்டு இருக்கு. யாராலையுமே இதுக்கு எதிராக எதுவுமே பண்ண முடியறது இல்லை. இப்போ ரீசெண்டா இந்த மைனிங்க்கு அதிகமான லேபர்ஸை எங்கேருந்து கொண்டு வராங்கன்னா ஆசாம்ல இருந்து தான். அவங்களுக்கு சரியான சேஃப்டியோ இன்சூரன்ஸோ எதுவுமே இவங்க பண்ணி கொடுக்கறது கிடையாது. இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது இது நடக்கிறது. 2025 போன வருஷம் கடைசியில 2 உயிர் போயிடுச்சு டிசம்பர்ல. அதுக்கப்புறம் இந்த ஜனவரிலே கொஞ்சம் உயிர் போயிடுச்சு. இப்போ பிப்ரவரி 5ஆம் தேதி 16 உயிர்கள் போயிருக்கு. எல்லாமே நடக்கிறது ஒரே இடம், ஒரே மாதிரி, அதே அமைதி. யாருமே இதுக்கு எதிராக வாய்ஸ் கொடுக்கறதும் கிடையாது. இங்க வந்து லா இருக்கு, பேன் இருக்கு, அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கேட்கறதுக்கு ஆளுங்க இருக்காங்க, கமிட்டி இருக்கு. பட் ஆக்ஷன் எங்க இருக்கு? ஸோ இதுக்கு ஆக்ஷன் இல்லாத வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் மறுபடியும் நடந்துட்டு தான் இங்க இருக்குது. ஸோ இதுக்கு எதிராக உங்களோட வாய்ஸை கண்டிப்பா கொடுங்க. ஏன்னா நம்ம அமைதியா இருக்கிற வரைக்கும் அதுவும் ஒரு விதமான கிரைம் தான். இந்தியாவில மேகாலயால நடந்த இந்த ஒரு இன்சிடென்ட் சாதாரண இன்சிடென்ட் மட்டும் நம்ம எடுக்காம இந்தியாவில மனுஷனோட வாழ்க்கையை துச்சமா, மனுஷனோட வாழ்க்கை இவ்வளவுதான் ஒரு கன்ஸ்டன்ட் அளவு போட்டு அவங்க அளந்து வச்சிருக்காங்க. இப்படிதான் நடக்கும், அதிகபட்சமா போனா என்ன பண்ணுவாங்க, இவ்வளவுதான். சோ எதுலையுமே காசு இருந்தா என்ன வேணா பண்ணலாம்னு நினைக்கிற ஒரு சமூகம். சோ இதுக்கு இந்த மேகாலயா இஷ்யூக்கு எதிராக நீங்க ஒரு வாய்ஸ் கண்டிப்பா கொடுக்கணும். அமைதியா நம்ம இருக்கக்கூடாது. அமைதியா இருக்கிறது ஒரு வகையான கிரைம்.